அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயை விட கேவலமாக தானே நடத்துகிறீங்க. எத்தனை பேர் உயிர் போச்சு. இப்போ விசச்சாராயன் 100 பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது. இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தை விட மோசமானது. அது 2 வருஷம் கழிச்சு சாவான். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடிச்சு செத்தான், போயிட்டாப்புல இல்லையா. மது ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதில் நீ அது என்னப்பா கல் ஆரோக்கியமானமாவை பணம் பாலெல்லாம் கிடையாது, கல். இப்போ ஷாம்பைன் 15,000-16,000 ரூபாய்க்கெலாம் பாட்டில் விற்கிறாங்க. அது என்ன? கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன். மதுவை டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்த மூடு. பேசித்தான் ஆகணும். இது ஜாதி பேசுகிறீங்கல்ல, இங்கே வாங்க முன்னாடி. சில பேர் இப்போ பேர சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறோம். எதுக்கு? சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே. கட்சியில் சமூக நீதி இல்லை, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒரு விரல் புரட்சி நம்ம போவோம்பா பாய்ங்க. 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கே வேலூரில். நான் அங்கே நிற்பேன், என் காசை போட்டு நின்னேன். என்னடா இது 4 லட்சம் பேர். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வன்னியர் இடத்துல வன்னியர் நிற்க வைப்பாங்க, செட்டியார் நிற்க வைப்பாங்க, நாடா நிற்க வைப்பாங்க. ஓட் பெல்ட்டு, ஓட்டு வங்கி, அதுபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா. சரி, நமக்கு போடுவாங்க. நானும் 10 இப்போ பேச்சாளர்லாம் கூட்டு போனேன். இந்த குணாச்சி நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னு. ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமாக. அவங்க ஜாதி பார்க்குறாங்களா? இல்லை. அது எப்படின்னா 500 ரூபாய் ஆராம் கா பைசா அப்படி ஒரு தடவை தான் அங்கே பேசினேன். அடே 500 ரூபா பிச்சை காசு எச்சக்காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறான். திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் சடையுமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக அவங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல் நடக்குது பாருங்க. இந்த சாராய சாவு, நாடு நாசமாக போனது எல்லாத்துக்கும் காரணம் காதே மில்லத் கத்தனார். அண்ணாவுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தார். 42 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா. அண்ணா இறக்குறாரு, அன்னை கருணாநிதி வர்றாரு, மதுவிலக்க தூக்குறாரு, கதறாரு. படித்த ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காதே மில்லத் கதறாரு. போய் எப்பா தூக்காத, காமராஜரையும் கூட்டிகிட்டு போகிறாரு, வீட்டுக்கு போகிறார், கதறாரு. அந்த சமூகம் வீணாக போயிடும். நீ மதுவிலக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு, மதுவிலக்கு இருக்கணும். முடியாது. அவர் ரத்தங்கக்கி செத்து போனார் காரணம் திமுக. டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு. இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரக்காய் அடிக்கிறான், அங்கே நிற்கிறான், இங்கே நாறுது. விசச்சாராயத்தோட மோசமானது ஒலி, டாஸ்மாக ஒலி, தூக்கி போடு. வேலைக்கு ஆளே இல்லை சார். எவனுமே தமிழ் இந்த சாராயம் கூட செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்திக்காரன் தான் இருக்கான். அவனு கூட அடிக்கிறான், பான்பராக அடிக்க. சாராயத்தை விடுங்க. சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு. சூரியகாந்தி விதை எல்லா மருந்தும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் பயன். அது இருக்கட்டும்பா. தொண்டை கட்டிடுச்சு. அந்த படத்தில் வாங்க கொடுத்தார், தண்ணி கொடுக்குறாரு. பேசிட்டு இருந்தா பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி தங்கச்சி பாப்பேன், நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டுக்கட்டை ஒன்று அடிச்சு, அதுங்க அவங்களுக்கான எங்கப்பா இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. இதெல்லாம் சும்மா ஒரு நாட்டுக்கட்ட ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல கண்ணில், அந்த ஹீரோயினி எங்க? துபாய். இதெல்லாம் நியாயமே இல்லை. நான் இங்கே கத்திட்டு இருக்கேன், இன்னொரு பொண்ணை காமிச்சா அதான் ஹீரோயினி, அதான் ஹீரோயினிங்க. நீங்கள் இதெல்லாம் இங்கே நியாயமே இல்லை. நீங்கள்லாம் இப்படி ஏமாற்றக்கூடாது.
இது முல்லை மாதிரி தேர்தல் இப்படித்தான் நடத்துவான். முல்லை மாதிரி அயோக்கியத்தனம். சார் நீங்கள் வாழ்த்திட்டு போகிறேன், நானே வாழ்த்துறேன், நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன். நீ வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்து. நாடே கேட்குதா இல்லையா? அது அப்படியே உள்குத்து இருக்கு. இப்போ திமுக ஓப்பனாக சொல்கிறேன், 40 சீட்டு வச்சுருக்கீங்கள, டேய் பாருங்க, நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், நாங்கள் பாய்காட் பண்ணுறோம், நீ வாக்குச்சீட்டில் நடத்து. ஏன் சொல்லலை? உன் பருப்பு அங்கே வேக வச்சுக்க, இந்த மெஷின் அங்கிட்டு தள்ளிடுறேன், நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன். அதுதான் நடக்குது. இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரியகாந்தி மலராது, சூரியன் டெய்லி ஊற்றிட்டு தான் இருக்கும். அதே முட்டாளாக தான் ஆக்கிட்டு இருப்பாங்க. நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது. தமிழன் பிரச்சனை தீர போகிறது இல்லை. தீருமா? மீனவ பிரச்சனை தீர போகிறது இல்லை. கடிதம் எழுதுவாங்க, நீட் இன்னமும் பிச்சு. அவன் ஒரு 40 சேனல் நடத்துகிறான். அதை வச்சு ஒரு கையில் கிடச்சா அடித்து விறகு கட்டையிலேயே மண்டையை பிறந்துருவேன். ஒரு 4 பேரை வரவழைச்சிக்குவாங்க, டிபேட் தான். நீட் என்னை அது இது. ஐயோ, அந்த பொட்டி வீட்டில் நம்மளுதான் இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருக்குது. எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கள். எந்த பிரச்சனையும் தீருதா? இந்த நீட்டை பற்றி இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்கு தான். எனக்கு வாயில் ஏதோ வருது. இது ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி நான் மீனவனை கைது பண்ணுறான். நம்ம காவேரி தண்ணி வர போகிறதில்ல, முல்லை பெரியார் வர போகிறதில்ல, பாலாறில் தண்ணி வர போகிறதில்ல. இவனை இந்த சாராயத்தை விற்று பொழைச்சி இதே நாட்டை நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும். இந்த சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் ஏன் இப்போ வந்து பாராட்டுறை சொல்கிறோம்னா, அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ செந்தில்நாதன் அப்படியே ஒரு இயக்குனர், ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடித்தது அவரால் தான். 2 படம் அவரது இருக்கும். சரத்குமார் சார் ஒன்று, இன்னொரு புது பையனோட ஒன்று, தங்கமான தங்கச்சி. இங்கிட்டு ஆமாம், ஆவதும் பெண்ணாலே அழிப்பதும் பெண்ணாலே. என்ன ஹீரோவை நடிக்க வச்சிங்க, ஆனால் அந்த அருண் பாண்டியன் விடவே இல்லை. என்ன ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கிட்டவே நெருங்க விடலை. நான் என்ன தான் பண்ண முடியும்? அப்புறம் ஒன்றும் பண்ண விடல, எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார். இல்லை, டான்ஸ் ஒன்று எப்படின்னா பயங்கரமான திறமைசாலிங்க. ராசியால் பண்ணி ஒரு கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில், அப்படி இப்படின்னாங்க. ஆனால் காலத்துக்கும் அழியாமல் அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்துறதுங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்போ தியேட்டரில் ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்கில் ஒதுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்வான்? எந்த நாயும் பேசாது. எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்கே வச்சுருக்கானுங்க, எத்தனை நாடுகளில் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சுருப்பாங்க. நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம், இது வந்து ஒரு இயலாமை இல்லை. உண்மையை தான் பேசுவேன், உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது. அதை தொடப்பு கட்டையில் அடித்தா தான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வேணாம் வாரேன். பேரரசு அவர்களே நன்றி, சந்தான பாரதி அவர்களே நன்றி. அதனால் வடக்கையும் வாழலை, தெற்கும் வாழலை, ஒன்றுமே வாழ. ரொம்ப கொடுமைங்க. சரி, ஆமாம், அது சூரிய கொடுமை இல்லைப்பா. அதனால் ஆட்டையை போட்டு வந்துடுறான்ப்பா. ஏப்பா, அண்ணா வச்சுருந்த கட்சியை ஆட்டையை போட்டு வந்து பண்ணுறாங்க. இப்போ நான் தனியாக போராடி 4 ஓட்டு வாங்குகிறேன். அதில் ஒரு மிகப்பெரிய குத்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன், சொல்லக்கூடாது யாரும். 4 பேர் செத்தாங்களா இல்லையா? வெயிலில் நின்று 4 பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா? எல்லாம் மறந்துட்டீங்களா? பத்திரிக்கைக்காரங்க பேப்பரில் போட்டிங்கல்ல. அந்த 4 பேருக்கும் தேர்தல் கமிஷன் 1 கோடி கொடுக்குறோன்னு பேட்டி கொடுத்தேன். சில பேர் போட்டாங்க, ஏன் கொடுத்தாகணும்ல, மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துகிறீங்கல்ல. அவ்வளோ இயலாமல் அந்த வேகாத வெயிலில் வந்தாங்கல்ல, செத்தாங்கல்ல.
அவங்களுக்கு ஏன் நஷ்டஈடு கொடுக்கல? நல்லது, நல்ல பாயிண்ட். இல்லை, தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன். அது பல இதை நான் சொல்லிட்டு வரேன். தேர்தல் ஆணையம் அது மோதி விட்டு பூனையம்னு முன்னாடி சொன்னேன், இன்றைக்கி சொல்லுவேன், என்றைக்குமே அப்படி தான். மெஷினுக்கு வரைக்கும் அதுதான். அது அநியாயம் நடத்தப்படுதா இல்லையா? ஒரு ஓட்டு போட வந்து செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் இவ்வளோ லட்சம் கோடி கோடி பண்ணுறீங்கல்ல, கூப்பிட்றீங்கல்ல, விளம்பரம் கொடுக்குறீங்க, விளம்பரம் வைக்கிறீங்கல்ல, இப்போ கொடுத்தா என்ன மோசம் போகுது? நான் அந்த மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முகவர்கள் வைக்கல, என்கிட்ட காசு இல்லை, இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கல. அவ்வளோதான். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கோட்டை மாதிரி 400 பேர் 500 ரூபா உட்கார வச்சுட்டு ஓட்டு அங்கே இங்கே மெஷின் 40 இதை திறந்தால் 50 அப்போல்லாம் இந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனால் நியாயம் தர்மம் என்றைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும், அதுதான் என்னோடய ஆசை. இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க. இந்த படம்னு இல்லைங்க, நிறைய படம் இல்லைங்க. டெய்லி விழா நடக்கணும், நல்ல திறமையானவர்கள். ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி? நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல, சரி, நல்ல திறமையானவர். நிறைய திறமைசாலிகள் இப்போ கேரளாவில் இருக்க மாதிரி இங்கே வரமாட்டேங்குது. வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். 500 ரூபா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் 2000 4000 5000 ரூபாய் அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக, சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகேப்பா. அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பெரிய எந்த பணக்காரனுக்கு உதவ மாட்டான். இப்போ வேட்பாளர்கள் நின்று ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க. ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர், பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான். ஆந்திராவிலேருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தாக வச்சுருக்கவன் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான்? அவன் எப்படி உதவுவான்? கட்டமைப்பு இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், இதெல்லாம் ஒரு இந்த பெப்சி, அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும். இது குரல் கொடுக்கணும், செய்யணும். அது செஞ்சால் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுப்பா. பொங்கல் அது இது பொங்கல் இதாக விழாவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரையாக போய் கொட்டுறான், அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்கிறான். அவன் யாருக்கு ஓடல, மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க. சாராயத்தில் சுரண்டுற மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க. இந்த மாதிரி படங்கள் ஓடணும், அப்படி சுரண்ட முடியாது. எல்லாரும் வரணும், எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும். நன்றி, வணக்கம். நேரம் இருந்திருந்ததா இதுக்கு கவுண்டர் கொடுக்க பேரரசு அவர்களை அழைச்சிருக்கலாம். எல்லாரும் வீட்டுக்கு போகணுங்கிறதுனால இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம இதை நடத்திக்கலாம். நிறைவாக அப்புக்குட்டி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டிஸ்ட்டு எல்லா